இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களவைக்கு 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. நாளை காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் வெற்றி யாருக்கு? காலை 9 மணி முதல் முன்னணி நிலவரம் வெளிவரத் தொடங்கும் என தகவல். தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலின்படி தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியும் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் அரசும் தொடருமா? இரு மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளும் நாளை வெளியாகின்றன. 76,000 புள்ளிகளை கடந்து வர்த்தகமான மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் எதிரொலியாக பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தை எட்டியதாக தகவல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி. அதானி குழும பங்குகள் 16% அதிகரித்து சந்தை மதிப்பு 19 லட்சம் கோடியை தாண்டியது. பாரதத்தின் ஒற்றுமைக்கு அடையாளமாக கன்னியாகுமரி விளங்குவதாக பிரதமர் மோடி கருத்து. அழகிய தமிழ் மொழியின் கிரீடத்தில் வைரமாக வள்ளுவரின் திருக்குறள் ஜொலிப்பதாகவும் இணையதளத்தில் கட்டுரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியையும் குறும்படத்தையும் பார்வையிட்டார். கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி டெல்லி திமுக அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மரியாதை. கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு ராகுல் காந்தி, ஃபருக் அப்துல்லா, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. பழனி அருகே அமரப்பூண்டியில் அரசு பேருந்தில் இருந்து கழன்று ஓடிய முன்சக்கரம். சற்று நிலைத்தடுமாறி ஓடிய பேருந்தை பாதுகாப்பாக சாலையோரம் நிறுத்திய ஓட்டுநர். சேலம், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. தேனி, ஆண்டிப்பட்டி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 7ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 5ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். டெல்லியில் நீடித்து வரும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. டேங்கர் லாரிகளில் வரும் குடிநீரை பிடிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். கேரளாவில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு. எர்ணாகுளம் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை வரவேற்ற முதலமைச்சர் பினராயி விஜயன். குஜராத்தைச் சேர்ந்த அமுல் நிறுவனத்தின் பால் விலை நாடு முழுவதும் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. பால் உற்பத்தி மற்றும் நடைமுறை செலவினங்கள் அதிகரிப்பு காரணமாக பால் விலை உயர்த்தப்படுவதாக அமுல் அறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலையில் 5 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்த பெண் யானை கிரேன் உதவியுடன் வனத்தில் விடப்பட்டது. யானையின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தகவல். மேற்கு வங்க மாநிலத்தில் பராசத் மற்றும் மதுராபூர் மக்களவைத் தொகுதிகளில் தலா ஒரு வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு. தேர்தலின் போது ஏற்பட்ட வன்முறை காரணமாக மறுவாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கூடுதல் பாதுகாப்பு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாக இந்தியாவுக்கு ஜெர்மனி வாழ்த்து. 44 நாட்கள் வரை நீடித்த தேர்தல் வரலாற்றிலேயே மிகப்பெரியது என நைஜீரியா பாராட்டு. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணிக்கு பயிற்சியாளராக இருப்பதை விட பெரிய கௌரவம் எதுவும் இல்லை. அபுதாபியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பயிற்சியாளர் பணி குறித்து சிறுவன் எழுப்பிய கேள்விக்கு கௌதம் கம்பீர் பதில். கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி கோபாலபுரம் இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை முன்பாக உள்ள சிலைக்கும் மரியாதை செலுத்தினார்.
தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்டே தேர்தல் முடிவுகள் வரும் என சோனியா காந்தி கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்க்கும் என்றும் டெல்லியில் பேட்டி. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. எக்காரணம் கொண்டு மின்சாரம் தடைபடக்கூடாது எனவும் அவசர நடவடிக்கைகளை கையாளும் வகையில் தயாராக இருக்குமாறும் பணியாளர்களுக்கு மின் வாரியம் அறிவுறுத்தல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. கயானாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் பப்புவா நியூகினியா அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.